எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே தீர்ந்து போச்சுன்னு போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த காய்கறியே பார்த்திங்கன்னா ₹400 கிட்ட வந்துருச்சு. ஒரு 1/4 கிலோ பீன்ஸு, ஒரு 2 கேரட்டு, ஒரு பெரிய கோஸ், கொஞ்சம் அவரைக்காய், வெங்காயம் மட்டும்தான் நான் வாங்கினதுல அதிகம் 2 கிலோ வாங்கினேன். அதே மாதிரி தக்காளி வந்துட்டு ஒரு 1/2 கிலோ தான் வாங்கினேன். ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு சவ் இதெல்லாம் சாம்பாருக்காக வாங்கினேன். அண்ட் ஒரு குடமிளகா, ஒரு பெரிய கோஸ், இவ்வளோ தான். இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ₹350, 398 என்னவோ தெரியல, அந்தளவுக்கு வந்துருச்சு. ஸோ காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால எப்போவுமே டீ காஃபின்னு குடிக்காமல் பனானா மில்க் ஷேக் குடிக்கிறதுக்காக 2 பெரிய நாட்டு வாழைப்பழத்தை வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு சர்க்கரை போட்டு இப்போ வந்துட்டு பால் ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான். இப்போது வந்து கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணேன். நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கிடைக்கும். அண்ட் எப்போ பார்த்தாலும் வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் அப்பா ஹார்ட் பேஷண்ட் இல்லையா, அவருக்காக நான் தனியாக செய்கிறேன் இது. ஸோ கடலெண்ணெயில் கடுகு தாளிச்சிருக்கேன், அதில் கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறமா பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா வால்நட் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு இல்லை கடலைப்பருப்பு பதிலாக வால்நட் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பீட்ரூட் வந்துட்டு நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வால்நட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் கடலைப்பருப்பு, இந்த முந்திரி பருப்பு இந்த மாதிரிலாம் தாளிக்கிறதா இருந்தால் அதுக்கு பதிலாக வால்நட் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வந்துட்டு முக்கால்வாசி அப்சர்வ் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு ஒரு வாட்டி கலந்து இறக்கிடுவேன். அவ்வளோதான். ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி. ரொம்ப சிம்பிள். இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா பீன்ஸ் ஆம்லெட் போட போகிறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு 8லேருந்து 10 பீன்ஸ் வரைக்கும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூட நாங்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த காய்கறி சேர்க்கும் போது மட்டன் மசாலா சேர்ப்போம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் போய்ட்டு இந்த காய்கறிகள் நல்லா ஒட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகள் எல்லாம் ஒட்டினதுக்கப்புறமா நான் வந்துட்டு 5 முட்டையை சேர்த்துக்கிறேன். 5 முட்டையை சேர்த்து நல்லா வந்துட்டு அது நுர வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா போட்டு பீட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆம்லெட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். ஸோ லைட்டாக கலந்திங்கன்னா மெல்லிஸாக இருக்கும். நல்லா எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணணும். ஸோ அப்புறம் எல்லாருக்குமே ஆம்லெட் போட்டேன். இப்போ கடைசியாக எனக்கு தான் போடுறேன். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த ஆம்லெட் மிக்சரை ஊற்றி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது. நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ஆம்லெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஒரு சைட் டிஷ் மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி அப்பப்போ காய்கறி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. எனக்கு காய்கறி சாப்பிடாத பசங்க ஆம்லெட் இந்த மாதிரி விருப்பப்பட்டு சாப்பிட்ற பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போது வடித்த சாதத்தில் பாதி சாதம் எடுத்து வெரைட்டி ரைஸ் கிண்ட போகிறேன். நாங்கள் எப்பவுமே சாப்பிடும்போது வெரைட்டி ரைஸ் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அதுக்காக ஒரு கடையில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 10 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே வந்துட்டு நம்ம சாதம் செய்யும் போது இந்த மாதிரி காரக்குழம்பு, கீரை இந்த மாதிரி கொஞ்சம் பசங்களுக்கு பிடிக்காத குழம்பு வரும்போது நம்ம வந்து சாதத்தை பாதியாக பிரித்து இந்த மாதிரி கொஞ்சமாக வெரைட்டி ரைஸ் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும், ரொம்பலாம் வந்துட்டு ஸ்மெல் அடிக்காது. மட்டன் மசாலா சேர்த்து கிண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு 2.5 கப் கிட்ட அரிசி வந்து, அதாவது பாதி சாதம் தான் எடுத்திருக்கேன். இந்த சாதத்தை இதில் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாம். கலந்து இந்த சாதம் இந்த மசாலாலாம் ஒன்றா கலர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண 1 நிமிஷத்துக்கு அப்புறமா கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி போட்டு ஒரு வாட்டி கலந்து இறக்கிட வேண்டியது தான். எப்பவுமே சாப்பாடு செய்யும் போது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கொஞ்சம், அதுக்கப்புறமா கீரை குழம்பு கொஞ்சம், இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு போர் அடிக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் எங்களோட லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீட்ரூட் பொரியல், இந்த வெங்காயம் பூண்டு போட்டு கிண்டின அந்த கலவை சாதம், முருங்கைக்கீரை குழம்பு, முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்ச குழம்பு,
அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீன்ஸ் ஆம்லெட். நம்ம சாப்பாடு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ணுமோ அந்தளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ரொம்ப பெருசாலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, இருக்கிறத வச்சு ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ண அந்த பீன்ஸ் ஆம்லெட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து காய்கறி இன்க்ளூட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இன்க்ளூட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாம் சமைச்சு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வெரைட்டி நிறையா இருக்க மாதிரி தெரியும் அண்ட் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.